இந்தியாவிலேயே வந்து இப்பதான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. வைட்டல் சயின்ஸ் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலம் ஜிம்ஸ், NDW, ஜெமெக்ஸ் இந்த 3 அமைப்புகள் இணைந்து இந்த ஆய்வை வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வந்து வளைகுடா நாடுகள்ல இறக்கக்கூடிய இந்தியர்கள் இவங்களுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியாம போகுது. இன்னைக்கு எல்லா இறப்புக்குமே வந்து ஹார்ட் அட்டாக், நேச்சுரல் டெத், தற்கொலை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அதை பத்தி முழுமையா வந்து ஒரு ஆய்வை தான் இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வினுடைய முடிவை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நாங்க ஏற்படுத்தியிருக்கோம். மிஸ்டர் ரஃபீக் ஃப்ரம் ஜிம்ஸ் டைரக்டர், அருட்தந்தை பிரபு ஜெமெக்ஸினுடைய அமைப்புல இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க 2 பேரோட குடும்பத்திலிருந்து இறந்துருக்காங்க. சஸ்பீஷியஸ் டெத். அவங்களுக்கு வந்து வேற காரணம் சொல்லிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டாங்க. ஆனா காரணம் வந்து ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்காரு. என்னன்னு எப்படி இறந்தாருன்னே தெரியல. இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். ஒமான் நாட்டில் வந்து பல வருடங்களாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பத்திரிகையில வந்து ஒமான்ல வந்து பத்திரிகையாளராக இருந்தாங்க. தீமா ஜிம்ஸினுடைய பணியாளர், அதே மாதிரி ஸ்டீபன் வந்து ஜெமெக்ஸினுடைய பணியாளர். ஆய்வுடைய வெளிப்பாடை வந்து கண்டுபிடிப்பு என்ன அப்படிங்கறத வந்து ரெஜிமும் நமக்கு கூட பயன்படுத்துவோம். குட் மார்னிங் சார். நீங்க பேச நடுவில் நான் நடுவில் தமிழ் தெரியாது, பட் ஐ மேனேஜ் பண்ணேன். ஸோ இது யூகே பேஸ்டா இருக்கிற ஃபேர் ஸ்கோரின்னு சொல்ற பெரிய ஆர்கனைசேஷன், இந்தியாவில் இருக்கிற சிம்ஸ் சொல்ற ஆர்கனைசேஷன் கூட, இந்தியாவில் சிம்ஸ் கூட நேபாள், பிலிப்பீன்ஸ், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த இடத்துல இருந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸா கல்ஃப்ல போனவங்ககிட்ட இறந்ததுக்காக என்ன ரீசன் தேடி இருக்காங்க. அந்த ரீசன்னா 2021 ஜூன்ல இருந்து 2023 மே வரை இந்த ப்ராஜெக்ட் போகுது. இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் 6 monthsோட ஃபைண்டிங் தான் நாங்க இதை ப்ரெசென்ட் பண்றோம். இதுல என்ன ஆயிருக்குன்னா, நாங்க பார்த்ததுல 50% அபவுட் டெத். இப்ப 100 பேர் இறந்துருக்காங்கன்னா 50 பேர் இறந்துருக்கிறதுக்கு காரணமே கிடையாது. அவங்க பேப்பர்ல போட மாட்டாங்க என்ன காரணம், காஸ் ஆஃப் டெத் எல்லாம் போட மாட்டாங்க. இங்க இருக்கிற அம்மாவோட கணவனுக்கு டெத்துக்கு காஸ் ஆஃப் டெத் அந்த பேப்பர்ல இல்ல. 2 மாசம் கழிச்சு தான் தெரிய வருது அது காஸ் ஆஃப் டெத் வீழ்ந்து சாப்பிடுது. அங்க இருந்து சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட் சொல்லியிருக்காங்க, ஹார்ட் அட்டாக் சொல்லியிருக்காங்க. சரி, கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் சொன்னா அது 2 டிஃபரெண்ட். கார்டியாக் அரெஸ்ட்னா உடனடியா ஹார்ட் ஸ்டாப் ஆகுது கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்னா ஃப்ளோ ஆஃப் பிளட் ஹார்ட்ல போறது நிறுத்ததா ஹார்ட் அட்டாக். அதை கூட டிஃபரெண்டா இவங்க சொல்ல மாட்டாங்க. சோ இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சி இருக்கு, நிறைய சொல்லாம விட்டுறாங்க. இது எங்க ஆர்கிட்ட வருது, ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் கிட்ட வருது. ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்னா 10,000, 15,000, 20,000 ரூபாய்க்கு கொத்த வேலை பார்க்கறதுக்காக அந்த போறவங்களுக்கு இது வருது. அவங்க சாகும்ப இன்சூரன்ஸ் கிடைக்கணும், அந்த இன்சூரன்ஸ் கிடைக்காது போகுது இந்த ரீசன் இல்லாததுல. அதை தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம். இப்ப இதுல இந்தியாவில் என்ன சார்ந்துச்சுன்னா, இந்தியாவில் நிறைய டேட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க MBAல இருந்து எடுத்த டாட்டா 12,000 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க RTI கொடுத்து எடுத்த டாட்டா சவுதி அரேபியால 7,000 தான் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 12,000 MBA சொல்றாங்க, 7,000 நாங்க சவுதியில கேட்டது 7,000 சவுதி RTI சொல்றோம். அப்போ டிஃபரன்ஸ் 5,000 வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிபன்சி இருக்கு டாட்டாவில். ரீசன் சொல்ல மாட்டேன். இறந்து போதுக்கு ஹீட் காரணமா இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியரா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஆக்சிடென்டா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இவங்க போடுறது கார்டியாக் அரெஸ்ட், அன்னோன் டெத், ஹார்ட் அட்டாக், இப்படி சீரியஸ் ரீசன் போட்டு விட்டுறாங்க. அதனால இந்த ஒர்க்கர்ஸுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது, இன்சூரன்ஸ் கிடைக்காது. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, வில்லேஜ்ல இருக்கிறவங்க தெரிய கூட தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரிய கூட இல்லை எப்படி இறந்தாங்கன்னு கூட. அதுல என்ன பண்ணல, கல்ஃப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணல, நாங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸ்பெஷல் டீமை போடணும். ஒரு ஆளா இருந்தா ஸ்பெஷல் டீம் அந்த கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நிறைய ரீசன்ஸுக்கு நான் 3 தான் படிக்கிறேன். இந்த இண்டிபெண்டன்ட் கமிஷனை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். 3வது ரீசன், 3வது ரெக்கமெண்டேஷன், டேட்டாவோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். டேட்டா குவாலிட்டினா ஏஜ், ஜெண்டர், அப்புறம் வயசு, நேஷனாலிட்டி இதொன்னும் போட மாட்டாங்க வெப் சர்டிபிகேட்ல. அதெல்லாம் கரெக்டா போட்டாதான் நமக்கு தெரிய வரும் இது என்ன எப்படின்னு. 40 வயசு ஆகிற ஆளு இறந்து போகலாம், 60 வயசு ஆளா இறந்து போகலாம். இவங்க அதெல்லாம் கரெக்டா போட மாட்டாங்க. அது போடணும் தான் நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்றோம். சரி, அவங்க அப்படி பண்ணணும், கல்ஃப் அப்படி பண்ண, நாம என்ன பண்ணல இந்தியால இருந்து கேட்டோம்னா, இந்த டேட்டா எல்லாம் நாம இது கரெக்டா வச்சிருக்கோம். நான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்னல, சவுதியில மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட கேட்ட டேட்டா 12,000 பேர் 2015 ஜூன்ல இருந்து, ஜஸ்ட் 2015
2015 இருந்து 2019 வரை 12,000 பேர் இறந்திருக்காங்கன்னு எம்இஏ டேட்டா சொல்லுது, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். நாங்க அதே காலங்களில் கேட்ட ஆர்டிஐக்கு சொல்றாங்க 7,000 பேர் தான் இறந்திருக்காங்க. அப்ப இந்தியா கவர்மெண்ட் கிட்டே இந்த டேட்டா இல்ல. கரெக்டா இருக்கிற டேட்டா கேட்டா பேரு கொடுக்க மாட்டாங்க, வயசு சொல்ல மாட்டாங்க, எப்படி இறந்துன்னு சொல்ல மாட்டாங்க, அட்ரஸ் தர மாட்டாங்க. அதெல்லாம் கேட்டா பிரைவசி மேட்டர்ஸ் சொல்லி தள்ளிடுவாங்க. நாங்க ஆர்டிஐ கொடுத்தாலும் தர மாட்டோம். ஸோ மேக் எ ப்ராப்பர் டேட்டா. அதை நாங்க எங்க சைட்ல இருந்து இந்தியா பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னா கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும், நீங்க சரி டெப்த ரேகப்படுத்துறீங்க, அது WHO ஸ்டாண்டர்ட்ஸ்ல பண்ணுங்க, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பண்ணுங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல பண்ணா கரெக்டா நமக்கு தெரிய வரும். ஓகே, ஹார்ட் அட்டாக்கா, எப்போ, என்ன வயசு, எப்படி, எந்த ஏரியால இருந்தா, அதெல்லாம் தெரிய வரும். அப்ப அந்த குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு கல்ஃப் கண்ட்ரி கிட்ட சொல்லலாம். அப்புறம் என்னன்னா அவங்க கிட்ட நாம அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸை கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ண சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆள் இறந்து போயிட்டானா எப்படி இது தெரிய வருதுன்னா, இப்ப என்னோட ஃப்ரெண்டு கல்ஃப்ல இறந்துட்டானா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், அவன் அப்படியாவது சோசியல் ஒர்க்கர் கிட்ட சொல்லுவான், சோசியல் ஒர்க்கர் எம்பசியில சொல்லுவான், எம்பசி கம்பெனியில கூப்பிடுவாங்க, 2 நாள் ஆயிடுமா, அப்ப சொல்லுவாங்க இது அப்படி இருந்துட்டா இப்படி இருந்துட்டா அது இதுன்னு சொல்லிடா, கன்ஃபியூஷன் ஆகிடும். இந்தியா கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க, வீட்டுல கேட்பாங்க, வீட்டுல கேட்கப்போ சொல்லுவாங்க, ஊர்ல இருக்க சொல்லுவாங்க போடி அனுப்பு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேணாம். போடி அனுப்புறதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவன் இறந்து போன ஹார்ட் அட்டாக் இல்ல, பில்டிங்ல இருந்து வீழ்ந்து இறந்துட்டான்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராத இருக்கிறதுக்கு அந்த கண்ட்ரிஸ் கிட்ட அங்கேயே ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் தான் எங்க ரெக்கமெண்டேஷன். இந்த 3 ரெக்கமெண்டேஷன், 6 ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. அது இங்கிலீஷ்ல தமிழ்ல இருந்து கொடுத்திருக்கேன். இது ஃபர்தர் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, நாங்க சொல்றதுக்கு ரெடியா. சார், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கோ ஃபாரின் கவர்மெண்ட்டுக்கோ அங்கீகரிக்கப்படாத விட்டல் சைன் எப்படி ஆலோசனை கொடுக்க முடியும்? இல்ல அதை வந்து எப்படி எடுத்துக்க முடியுமா? வைட்டல் சைன்ஸ் இருக்கிறது குளோபல் ஏஜென்சி. இந்தியா கவர்மெண்ட்ல இந்தியன் என்ஜிஓ பார்ட்னர்ஸ் இருக்காங்க. நாங்க பண்ண இண்டிபெண்டன்ட் ஸ்டடி, நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேசுறோம், நாங்க கல்ஃப் கவர்மெண்ட் கிட்ட பேசுறோம். நாங்க அந்த மீட்டிங் எல்லாம் போறோம், அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். இது ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல கல்ஃப்ல ஏன் டெத் இப்படி நடக்குது இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் தான், பிரைமரி தான் 6 months. இது 3 வருஷத்துக்கு போகுது. சோ நாங்க இன்னும் பெரிய இது பார்க்க போறோம். நாங்க எங்களுக்கே பயமா இருக்கு. இல்ல இப்ப இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி கவனத்துக்கு போயிருக்கா? தமிழ்நாடு வெளியுறவுத்துறை அவர் மஸ்தான் இருக்காரு, அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாங்க பேச போறோம். அவங்க கிட்ட கவர்மெண்ட் கிட்ட பேச போறோம், சிம்சன் போக போகுது, டெல்லிக்கு போக போறோம், நாங்க எம்பிஸ் கிட்ட பேச போறோம், பார்லிமெண்ட்ல இது கொடுக்க போறோம். நீங்க குறிப்பிடக்கூடிய சந்தேகத்துக்குரிய மரணங்கள் போனாங்க இல்லையா, அவங்க வந்து எம்பசி அதாவது விசா முறையான பாஸ்போர்ட் அந்த முறையில போயிருக்காங்களா, அல்லது வந்து ஏன்னா நிறைய பேர் போறாங்க வெளியில வந்து போனாங்க. ஆனா அப்படி போனவங்க கூட இந்த மாதிரி இதுல கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப இங்க இருக்கிற அந்த அம்மாவோட இன்சூரன்ஸ் கார்டு வரை இருக்கு, அந்த இறந்த பொண்ணு கணவனுக்கு. ஆனா அம்மாவோட கணவனோட டெத் காசு நின்று போட்டிருக்காங்க, அங்க இல்ல ஒண்ணு போடல. இப்ப அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த கம்பெனி தானே கிளைம் பண்ணி தரணும். ஒழிப்பிடுவாங்க. சொல்லுங்க. இன்சூரன்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து 10th கிளாஸ் கீழே ECR பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இமிகிரேஷன் கிளியரன்ஸ் ரெக்வயர்மெண்ட் அவங்க வந்து இங்கே இன்சூரன்ஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படி அங்க இறந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் வந்து இழப்பீடு தொகை கிடைக்கும். அதே மாதிரி அந்த பாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ தாயத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து பயண செலவையும் அந்த கம்பெனியே ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. அதை வந்து அது வந்து 10th கிளாஸ் கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே நேரம் 10th கிளாஸ் மேல உள்ளவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, வெளிநாட்டுல வந்து அது யாரா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். அப்படி இறக்கப்படும் சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து இந்த இழப்பீட்டு தொகை காப்பீடு வந்து இருக்கணும். எல்லா தொழிலாளர்களும் யாரெல்லாம் வெளிநாட்டுல இறக்குறாங்களோ அவங்களை எல்லாரையும் வந்து இந்த காப்பீட்டு திட்டத்துல சேர்க்கணும். பாஸ்போர்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணி பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை அதுல. ஏன்னா இது வரைக்கும் வந்து நிறைய இறந்தவங்க யாருமே வந்து இழப்பீட்டு தொகை வாங்கவே இல்லை. இந்த கோரிக்கை வந்து நம்ம தமிழக அரசாங்கத்துல முன்னாடியே வச்சாச்சு, அதை வந்து ஏற்றிருக்காங்க. ஆனா இன்னும் வந்து அமுல்படுத்தல. இப்ப இந்த வரக்கூடிய நல வாரியத்துல வந்து வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய நல வாரியத்துல வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துவதாக அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தாதான் இனிமேல் நமக்கு தெரியும். நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து அரசு சார்ந்ததா தனியாரா? பிரைவேட் நிறுவனம். ஆனா அரசாங்கத்தோட இது வரைக்கும் அவங்க எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, இறந்தவர்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? இல்ல சார், இந்த டேட்டாஸ் இருக்கிறவங்க அதையும் எடுத்துட்டு வரணும் இல்லையா? சைட்ல போய் பார்க்கும்போது PBBY பிரவாசி பாரதிய பீமா யோஜனா அதுதான் கம்பல்சரி இன்சூரன்ஸ்.
இந்த இன்சூரன்ஸோட நம்பர் எவ்வளவு எத்தனை பேருக்கு இது போயிருக்கிறவருக்கு அவர் அலோவ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அது எப்படின்னு அதுவும் தெரியும். அதான் சொல்றேன், இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா கூட எங்களுக்கு டெத் ரீசன் கிடைக்கணும்ல. இப்ப அவன் பில்டிங்ல இருந்து விழுந்திருக்கான், எங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் என்ன கேட்டேன்னா ரீசன் கொடுத்து ரீஃபண்ட் பண்ணவங்க, அதாவது இன்சூரன்ஸ் பேமெண்ட் கொடுத்து எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க, அந்த நிறுவனம் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? அது ரொம்ப குறைவா சார். ரொம்ப குறைவு. இல்ல அதுதான், அதை வந்து நீங்க கரெக்டா கிளைம் பண்ணீங்கன்னா தானே அடுத்து போறவங்க வந்து அதுக்கான ப்ராப்பரா மத்ததை செய்ய முடியும். கணக்கு இருக்குது, அது 3 இயர்ஸ்ல 70 3 வருஷத்துல 70 பேர் இறந்திருக்கோம். 1000 கணக்குல இறந்திருக்காங்க. இப்ப நான் சொன்னல 2015 2019 12,000 சவுதியில இறந்திருக்காங்க. ஆர்டிஐ கொடுத்து நாங்க எடுத்தப்ப 7,000 தான் இறந்திருக்காங்க கவர்மெண்ட் சொல்லுது. 50,000 இந்தியாவில் 5 வருஷத்துல இந்தியால இருந்து வெளியில போய் இறந்தவங்க என்ன 50,000. இதுல எத்தனை பேருக்கு கிடைச்சது? 3 வருஷத்துல இவர் சொல்றாரு 70. எங்களுக்கு சரி அது போட்டோம். அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா கூட நாங்க கிளைம் பண்ணணும் எப்படி? என் அண்ணன் இறந்தது பில்டிங்ல இருந்து விழுந்ததுன்னு நான் சொல்றேன், என் ஃப்ரெண்டு சொல்றான். ஆனா காஸ் ஆஃப் டெத்ல டெத் சர்டிபிகேட் பாப்பா இன்சூரன்ஸ்காரன் அதுல நில்லுன்னு போட்டிருந்தா, அதுல கார்டியக் கரப்ஷன் போட்டிருந்தா, நேச்சுரல் டெத்னு போட்டிருந்தா எப்படி இன்சூரன்ஸ் கிடைக்கும்? அங்கதான் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அதை கரெக்ட் பண்ணோம் தான் நாங்க சொல்றோம். அது கரெக்ட் பண்ற கவர்மெண்ட் கரெக்ட் பண்ணதுக்கு இந்தியா கவர்மெண்ட் பிரஷர் கொடுக்கணும், அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் சார்பா எல்ஐசி மூலமாகவோ அல்லது வேறொரு அரசு நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்களா? தனியார் அமைப்புக்கு கொடுக்கறத விட ஒரு அரசு நிறுவனம் செஞ்சா அது கரெக்டா இருக்கும்ல? அரசு நிறுவனம் செய்யணும் தான் சார் நாங்க அதை இல்ல எதிர்பார்க்கிறோம். அது வலியுறுத்தலாம். அரசு நிறுவனத்தின் சார்பாக இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும், அதாவது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக வழங்கப்படணும் வலியுறுத்தீங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்கு. இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் மாதிரி தானே போகுது. அப்புறம் இல்ல இப்ப நம்ம கோரிக்கை வைக்கிறது அது அரசாங்கமே வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம தமிழக அரசாங்கம் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம புதிதாக உருவாக்கக்கூடிய நல வாரியத்துல வந்து இதை வந்து இணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடைமுறைக்கு வந்தாதான் நமக்கு தெரியும். சரி, எங்க போக்கஸ் இன்சூரன்ஸ் கிடையாது. எங்க போக்கஸ் இறந்து போனவங்க ரீசன் கிட்ட சொல்லுங்க, அதுதான் எங்க போக்கஸ். இன்சூரன்ஸ் எல்லாம் போறது 10ஆம் கிளாஸ் கீழே போறவங்களுக்கு கம்பல்சரி இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்து விடுது. அங்க போனா அந்த ராஜ்யத்துல அந்த கம்பெனி தான் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அது எல்லா கண்ட்ரீஸ்லயும் மேண்டேட்டரி கிடையாது, கண்டிப்பா எடுக்கணும் இல்ல. கம்பெனி நல்லா இருந்தா எடுத்து கொடுப்பாங்க. சரி, எடுத்து கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா அது எங்க ரீசன் இதுதான். என் தம்பி இறந்து போயிட்டான், அவன் கெட்டத்துல இருந்து வீழ்ந்துட்டான், என்கிட்ட சொல்றாங்க கார்டியக் அரெஸ்ட். நான் எங்க போய் காம்பன்சேஷன் வாங்குறது? எங்க போய் இது பசங்க படிக்க வருது காசு கேட்கறது? என் தம்பி எப்படி இருந்தா எங்க கிட்ட சொல்லுங்களேன் கரெக்டா. அதை அந்த கவர்மெண்ட் ஏன் பண்ணல? நம்ம கவர்மெண்ட் கரெக்டா கேட்கல. நம்ம கவர்மெண்ட் அதுக்கு போடுது பிரச்சனை. அங்க அது கரெக்டா போட்டா இங்க இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ம காம்பன்சேஷன் வாங்கல. நிறைய கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பசங்களுக்கு. செல்வமணியோட வைஃப். சரி, நீங்க வந்து கன்சல்டன்ஸ் எல்லாம் பண்றீங்க, பாருங்க ஆளுங்கள ரிப்போர்ட் பண்றீங்க. இல்லங்க நாங்க இதோட மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட ரைட்ஸ் அவங்களுடைய உரிமைக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள். அவ்வளவுதான். ரெஜிஸ்டர்ட் இந்தியா கவர்மெண்ட்ல டீடைல்ஸ் எப்படி எடுப்பீங்க? அது எம்ஏல இருந்து எங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு, நாங்க பேசுறோம். இவர் 20 வருஷம் இது 20 வருஷமா வேர்ல்ட்ல தொலைஞ்சு போனவங்களை தேடி எடுக்கிற ஆளுங்க ஸ்பெஷல் டிவி ப்ரோக்ராமே பண்றாரு கேரளாவில். 20 வருஷமா 2300 தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிச்ச ஆளுங்க. அந்த மாதிரி நெட்வொர்க்ல நாங்க நான் 15 வருஷமா அந்த நெட்வொர்க்ல இருக்கேன். சிஸ்டர் வளர்ப்பது 30 வருஷமா இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்றாங்க. அப்ப எங்க கிட்ட வரும், அம்மா அது கிடைக்கலாமா, இது கிடைக்கலாமா, தம்பியை காட்டலாமா, இன்சூரன்ஸ் கிடைக்கலாமா. அப்ப வந்தப்போ இந்த ப்ராஜெக்டை வச்சு கடந்த ஆண்டு அதாவது கொரோனா டைம்ல இங்க இருந்து கை குழந்தையோடு துபாய் அரபு எமிரேட்ஸ் போன ஒருத்தவங்க கொரோனால இறந்துட்டாங்க. கை குழந்தை மட்டும் அங்க இருந்து வந்துச்சு. இது வந்து தலைப்பு செய்திகளா எல்லா இதுலயும் வந்துச்சு. அவங்களுக்கான இழப்பீடு தொகை இது வரைக்கும் கொரோனா நிவாரணமோ வேற எந்த இன்சூரன்ஸோ கொடுக்கப்படவில்லை. இது தொடர்பா உங்களுடைய அமைப்பு எந்த விதமான விஷயங்களை முன்னெடுத்திருக்கீங்க? கொரோனா இன்க்ளூட் ஆகல இந்த இன்சூரன்ஸ்ல, மேண்டேட்டரி இன்சூரன்ஸ்ல கொடுக்கல, அது இன்க்ளூட் ஆகும். அந்த மாதிரி ஜுரம் இது வரைக்கும் கொரோனா ஒரு நியூ டிசீஸ். இப்ப புதுசா இன்சூரன்ஸ் வருது, அதுல கொரோனா இன்க்ளூட், ஏன்னா அது புது டிசீஸ். ஆனா போன இது இருந்த இன்சூரன்ஸ்ல இது இல்லை. இல்ல இன்சூரன்ஸ் கொரோனால இறந்தவர்களுக்கு அரசு சார்பா நிதி உதவி வழங்கப்பட்டது. அது நிறைய பேருக்கு போல, வெளிநாட்டுல இருந்து இறந்தவங்களுக்கு போல. அது சம்பந்தமா நீங்க ஏதாவது முன்னெடுத்திருக்கீங்களா? நடவடிக்கைகள் ஏதாவது முன்னெடுத்திருக்கீங்களா? இது செல்வமணி உங்களுக்கு ஆஃப்லைனா கொரோனால இருந்து இறந்தவங்க வந்து நிறைய பாடி வரவே இல்லை இந்தியாவுக்கு. இல்ல பாடி அனுப்ப மாட்டாங்களா மேடம்? கொரோனா இப்ப அனுப்புறாங்க. முன்னாடி வந்து சில பேர் இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இறந்தாங்க, அப்பா வந்து வெளிநாடு போயிருந்தாங்க.
அவர் சம்பாதிக்கிறது தான் வாழ்ந்துட்டாங்க. கொரோனா நேரத்தில் இறந்தாங்க. சொல்லிட்டாங்க பாடி திருப்பியாக முடியாது, அங்கே எரிச்சிட்டு சாம்பல் மட்டும் தான் வந்து இப்படிப்பட்ட சூழல்ல தான் இப்படி இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ இன்சூரன்ஸ் காப்பீடுல அந்த நிலைக்கு போகாம நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு இருக்கிறது யார் வந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு போறாங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண மக்கள். இந்த அம்மா இருக்கிறாங்க 2 பேர் இருக்கிறாங்க. நீங்க அவங்க பேசினாவே எல்லா விஷயங்களும் தெரியும். அவர் போனவர் வந்து கட்டட வேலைக்காக, கம்பி கட்டுற வேலைக்காக கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. 1,20,000 ரூபாய் கட்டி வந்து வெளிநாட்டுக்கு போனவர். வேலை செஞ்ச இடத்துல வந்து நல்லா பேசியிருக்கிறாரு. அவருடைய இருக்கக்கூடிய காலம் வந்து நிறைவு பெற 1 மாசம் இருக்கிறது. 7ஆவது மாசத்துல வரணும், 6ஆவது மாசத்துல இருக்கிறாரு. நல்லா தான் பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. வேலைக்கு போனவர் மேல இருந்து விழுந்துதான் இறந்துக்கிறாரு. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது பிறகு நமக்கு தெரியும் தமிழக இதுல கலாச்சாரத்துல வந்து நம்முடைய பண்பாட்டுல ஒரு இறந்த உடலை பார்க்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்ற உணர்வு தான் இருக்குமே தவிர அதற்கு பின்னாடி நடக்கிற எல்லா காரியங்களையும் வந்து நம்ம வந்து எதையுமே எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. அந்த பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதுனால தான் யாருமே அந்த நேரத்துல நாங்க வந்து அவங்க வந்து சொன்னோம் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம், நம்ம இடத்துல எல்லாருடைய உண்மையும் வெளிவரும் அப்படின்னு எவ்வளவோ காரியங்கள் வந்து எவ்வளவு முயற்சி செய்யணும். ஆனா அந்த இடத்துல அவங்களால முடியல. அவங்க ஊருக்காரங்க சேர்ந்து அந்த ஏஜென்ட் அங்க இருக்கிறவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அதை அந்த விஷயத்திலே மாட்டிட்டாங்க, சுத்தமா மாத்திட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த இறப்பு நடக்கிறது வந்து உண்மையிலேயே அவங்க வந்து இயற்கை மரணம் தான் எழுதாங்களா அப்படின்றது இல்ல. நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அவருடைய கொடுக்கப்பட வேண்டிய பணங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல அவங்களுடைய 5 வருஷம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய், 10,000 ரூபாய். ஆனா அவங்களோட பேசி கூட்டிட்டு போனது 30,000 ரூபாய், 60,000 ரூபாய். ஒரிஜினல் சம்பளம் 60,000 ரூபாய் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அனுப்பப்பட்ட பணம் வந்து 5,000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. அப்ப மொத்த பணம் அவங்களுக்கு சேர்ந்திருக்கும் போது இந்த கொரோனா நேரத்தில் எப்படி அவங்க கொடுக்குறது? அப்ப அவங்க கொல்லப்பட்டாங்கன்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் இயற்கை மரணம் அப்படின்னு சொன்னோன்னே பணம் வந்து அவங்களுக்கு ஒரு பணம் 5 பைசா கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழல் தான் நடக்குது. இப்ப செல்வமணியோட கேஸ் வரும். செல்வமணி விசா பீரியட்ல அவரோட விசா கம்ப்ளீட் ஆகுறது 7th மந்த்ல, ஜூலைல. 6th மந்த்ல, ஜூலை கம்பெனி விசா அஜ்மான்ல இருக்கிற ஒரு கம்பெனியில விசா 2 இயர் விசா அவரு 7th மந்த்ல எக்ஸ்பயர் ஆயிடுவா. 6th மந்த்ல அவரு பில்டிங்ல போனது கீழே வரும் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட்க்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்ல யூஏஇல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ்ல அவருக்கு கிடைக்க வேண்டியது மினிமம் 20 lakhs. இந்த பொங்கலுக்கு 20 lakhs கிடைக்காம இருக்கிற நிலைமையில வந்தது எப்படின்னா அந்த கோர்ஸ் விட்டு இங்க வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக். ஒண்ணுமே ஒன்னும் இல்ல, நெல் போட்டிருக்காங்க. நெல் போட்டு அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 20 லட்சம் கம்பெனி கொடுக்கணும். பாரு அவரோட நிலைமை பாரு. அவங்க சேர்ந்து சொல்லிட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பர்சனலா ஒரு இன்டர்வியூ எடுத்து அது ஸ்டோரியில முதல்ல போட்டு அது பாட்டுங்க நீங்க அதுதான் ஸ்டோரி. இன்சூரன்ஸ் ஆகுதுன்னு இல்ல, இறந்து போற ரீசன் கொடுங்க கரெக்டா. அவங்க இறப்பை மறைக்க காரணம் என்ன? இது இந்த மாதிரி காரணம். இன்சூரன்ஸ் கொடுக்க கூடாது, சம்பளம் கொடுக்க கூடாது, பெனிஃபிட்ஸ் கொடுக்க கூடாது. இந்த கோரிக்கை மட்டும் யாருக்கு அப்படின்றத ஷார்ட்டா சொல்லுங்க. வீட்டு வேலைக்கு போறாங்கல்ல பெண்கள், அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரம் கோபத்துல வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா புடிச்சு தள்ளி எங்கேயாவது அடிபட்டு இறந்துருவாங்க. இதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இது நடக்குது இந்த சம்பவம். அதை வந்து மறைக்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒன்று தற்கொலையை மாத்திடுவாங்க, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் மாத்திடுவாங்க. இப்ப கடந்த ஒரு 4-5 வருஷத்துல நாங்க எங்கள்கிட்ட வந்த கேஸ் மட்டும் நாங்க எடுத்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஒரு 80 கேஸ் வந்திருக்கு, இறந்த கேஸ் மட்டும். அதுல ஒரு 3 கேஸ் 4 கேஸ் தான் உண்மையை வந்து என்னது ஆக்சிடென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் தான் சார். சிம்பிளா சொன்னா எங்க வீட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நான் அது காம்ப்ளிகேட் பண்ணதா இருக்கிறதுக்காக நான் சொல்லுவேன் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக். அப்ப கம்பெனியா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, நம்ம ஊரு கிடையாது அவங்க ஊரு. ஆறு போறா கேட்கறதுக்கு போனவன் 16 மணிக்கு கட்டிட வேலைக்கு போயிருக்கான். அவனை கேட்டு ஆறு வர மாட்டான், ஆறு வர மாட்டான். கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூட வந்து கேட்க மாட்டாங்க, அதோட தைரியம் கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணிடுவான், கம்பெனி நேச்சுரல் காஸ் ஆஃப் டெத் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட். வீட்டுல கூப்பிட்டு சொல்லுவா, ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க எரிச்சிடுமா புதைச்சிடுமா கொண்டு வாமா சொல்லுவாங்க. பேப்பர் வேணும் கேட்டா இப்ப ஒண்ணு கேட்காதமா வந்துடுமா சொல்லுவாங்க. இவங்க எரிச்சிடுவாங்க புதைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல வந்து சொல்லுவாங்க இல்லம்மா அவன் கெட்டிட மாட்டேன் வீடுதான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னது, நில்லு. அப்ப நாம என்ன பண்ணுவோம், அதான் நாங்க சொல்றோம். இது மறக்கிறாங்க, காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்றத மறக்கிறாங்க.
நாங்க பண்ண இந்த கேசஸ்ல 50% ஆகும். 100 பேர் இருந்தா 50க்கு மேல ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், நெல்லு, காஸ் ஆஃப் டெத், நேச்சுரல் டெத். ஆனா இதெல்லாம் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் தான் நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல தான் நடக்குது, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் நடக்குது. அப்ப அவனுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லையே. அதான் நாங்க இந்த கவர்மெண்ட் கிட்ட சொல்றோம், நீங்க அங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்க, ப்ரெஷர் கொடுங்க. அந்த கவர்மெண்ட் கிட்ட சொல்றோம், அப்பா நீங்க WHO பண்ற அந்த மாதிரி கரெக்டா ப்ரொசீஜர்ல பண்ணி அது கொஞ்சம் பார்த்து சொல்றோம். அதான் நஷ்ட ஈடு வந்து கவர்மெண்ட் அந்த கம்பெனி கொடுக்குமா, இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குமா? கம்பெனி கொடுத்தது தேவையில்லை. மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேலை செய்யற கம்பெனி கொடுக்குமா, இன்சூரன்ஸ் கம்பெனி? இல்ல இல்ல, கம்பெனிக்கு அடிஷன் பேர்டு எப்படி வரும்னா அவரோட ஒர்க் இருந்தாங்க, ஒர்க் சைடு தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு, ஹேப்பன் ஆயிருக்கு. சார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டா எப்படி உங்களுக்கு இன்சூரன்ஸ் காசு கொடுப்பாங்க? மெடிக்கல் சொல்றது இன்சூரன்ஸ், அவருக்கு இன்சூரன்ஸ்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் டைம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்க பே பண்ணணும், இல்லைன்னா கம்பெனி பே பண்ணணும். கம்பெனி பே பண்ணது மேண்டேட்டரி, யுஏஇல மேண்டேட்டரி. ஆமா, அந்த இன்சூரன்ஸ் காப்பி உங்களுக்கு இருக்கா? இருக்கணும். எங்க கோபி எங்க நம்ம கிட்ட இருக்காது, கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா நேச்சுரல் டெத்தா இருந்தாலும் கார்டியாக் அரெஸ்டா இருந்தாலும் காசு கொடுக்கணும். இல்ல ஒர்க் சைட் ஆக்சிடென்ட் சொன்னா அது கோர்ஸ் ஆஃப் ஒர்க் சைட் ஆக்சிடென்ட்க்கு கிளைம் இருக்கு சார். எந்த டெத்தா இருந்தாலும் இல்ல, இல்ல, இல்ல. இன்சூரன்ஸ் ஒண்ணு இருந்துச்சுன்னா இல்ல ஒர்க்மேன் ஃபார்ம் இது இல்ல, அது இல்ல. சார் நேச்சுரல் டெத்துக்கு இன்சூரன்ஸ் ஒண்ணு இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ்ல எந்த டெத்தா இருந்தாலும் காசு கொடுத்தாங்க. அது நம்ம இன்சூரன்ஸ் சார் இல்ல சார், இல்ல இல்ல, அங்க கொடுக்கிற இன்சூரன்ஸ்னா ஒர்க்மேன் இன்சூரன்ஸ் தான் கொடுக்குறாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ். யார் பே பண்ணணும்? அது கம்பெனி பே பண்ணுவாங்க, சின்ன சின்னதா பே பண்ணுவாங்க. சில கம்பெனில அது கொடுக்க முடியல. நீங்க சொல்றது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கரெக்டா? ஆமா ஆமா, இன்சூரன்ஸ் இல்ல இல்ல ஒர்க்மேன் காம்பன்சேஷன். ஓகே சார், ஓகே. இவரோட பேர் ரஃபீக் ராவ், இவங்க சிஸ்டர் வளர்மானி. இந்த டெத்துக்கு தான் குயிக் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இருக்காங்க. குயிக் கேஸ் போயிடு அரபு கண்ட்ரீஸ்ல குயிக் கேஸ் மாதிரிலாம் போட்டு அரெஸ்ட் ஸ்டாண்டிங் கேஸ் போடுவாங்க. அவரோட கோர்ஸ் ஆஃப் டெத் போடுவாங்க. இல்ல, இல்ல. வேற கேக்குறாங்க. நிறைய பேர் நீங்க சொல்றது மாதிரி ஒரு வேலைக்கு சொல்லிட்டு அனுப்புறாங்க, அங்க போய் அந்த வேலை கிடையாது, இல்லைன்னா அந்த கம்பெனியே இருக்காது. அவங்க வந்து அந்த விசா இல்லாம ஒரு கம்பெனில சாப்பிட இல்லாம வெளியே இருந்துதான் வேலை பார்க்கறாங்க. நிறைய ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ விசா கூட இல்லாம அவங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இதோட ரொம்ப மோசமான வேலை, அவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஒன்றுமே இருக்காது. நாங்க சொல்றது 90 லேக் இந்தியன்ஸ் கல்ஃப்ல ஜோர்தான் கபடில இருக்க ஒபிஷியலா இந்த கவர்மெண்ட் தெரிஞ்சு போன 90 லேக் அவங்களோட கேஸ சொல்றோம். அது கூட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வேற இல்ல இருக்கும். சோ அத என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு கூட தெரியாது. தெரிய வந்தா நாங்க அவருக்கு ரிலீஸ். ஓகே, ஓகே சார், ஓகே.